பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் சொல்லுது பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவாம் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உத்தரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. பாருங்க, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவாவும் பயப்படாதே. அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் பாருங்கள், இந்த பாடுகள் வரும் பொழுது பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. அப்போ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் சோதிக்கப்படும் பொருட்டு உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் ஊத்தரப்படுவீர்கள். 10 நாள் ஊத்தரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் பாருங்க, அந்த ஊத்திரத்திலையும் அந்த பாடுகளிலும் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு, அப்பொழுது என்னவா ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு அப்போ நல்ல உண்மையாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு வேளை வயது ஆகி மரித்தாலும் அல்லது கர்த்தருடைய வருகையில் போகும் பொழுது அன்றைய பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் ஜீவ கிரீடம் ஒன்று இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்று கர்த்தருடைய வருகை முடிந்து இப்போ மரணம்னா இளைப்பாரி கொண்டு இருப்பார்கள். மரித்தவர்கள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இளைப்பாரி கொண்டு இருப்பார்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ உயிரோடு இருக்கிற நாம் பாருங்க, முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம், அல்லேலூயா, எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவான். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினாலே சோதிக்கப்படுவதில்லை என்று எழுது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் பாருங்க, ஆவியானவர் தான் ஊழியர் மூலமாக சபையிலே பேசுகிறார். அப்போ என்ன வசனம் இங்கே என்ன சொல்லுது? காதுள்ளவன் கேட்க கிடவான். காது எல்லாருக்கும் இருக்கு, ஆனாலும் சில அந்த செவியை அடைத்து கொண்டு இருப்பார். என்னதான் பேசினாலும் கேளாதவர்கள் போல இருப்பார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. அப்போ வார்த்தைகளை கேட்கணும். நமக்கு ஆண்டவர் ஊழியர் மூலமாக நமக்கு ஆவியானவர் என்ன போதிக்கிறார், என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கேட்க கடவான். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சோதிக்கப்படுவதில்லை என்று எழுது என்று யோவானிடத்திலே தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே உங்களுக்கு வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது கேளுங்கள். அந்த வார்த்தையின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம் ஐயா. நேற்று மீண்டும் மாறாத உங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்திரம் தேவன் பொறுப்படுங்க. ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.